வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதாவது பாகக்காயில் கசப்பே இல்லாத பாகக்காய் தொக்கு. ஸோ இந்த பாகக்காய் தொக்குக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு 200 கிராம் இருக்கக்கூடிய பாகக்காவை நடுவில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தோல் மட்டும் நீக்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் பொடியாக நறுக்கணும். நல்ல பழுத்த நாட்டு தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலியில் ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். முதல்ல ஒரு 5 நிமிஷம் இந்த பாகக்காவை பக்கத்துலேயே இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். பாகக்காவை ஒரு 5 நிமிஷம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலியில் ஒரு 10லேருந்து 12 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு வெடிக்க விட்டு பெருங்காயம் தாளித்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டனாக வதக்கிடலாம். கடுகு வெடிக்க விடும்போது எப்பொழுதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கருகுனா கூட நம்ம டோட்டல் டிஷ்ஷே வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணி நல்லா கரையை வதக்கிடுவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் அந்த எண்ணெயில். ஸோ இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. அப்போ தான் நல்ல கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாகக்காவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்ந்து சிம்லையே இது பாட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். பாகக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான டேஸ்டியான பாகக்காய் தொக்கு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும், சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, ஈவன் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். பாகக்காவோட கசப்பே இதில் தெரியாது. நீங்களும் இந்த தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.